இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய சேனலில் என்னதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் முக்கியமாக 2 விடயங்கள் சம்பந்தமாக தான் பார்க்க போகின்றோம். அதாவது முதலாவது நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் அதாவது இன்று கொழும்பில் பெரிய ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தியிருந்த ஒரு விடயம் சம்பந்தமாக தான் பார்க்க போகின்றோம். அதாவது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய பிணை சம்பந்தமாக தான் நாங்கள் பார்க்க போகின்றோம். இரண்டாவதாக செம்மணி அகழ்வு தற்சமயம் நடந்து வருகின்றது. அது தொடர்பான விவரங்களை தான் நாங்கள் இன்று பார்க்க போகின்றோம். இதுவரை எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைய தினம் செம்மணியில் அதாவது அகழ்வு பணிகள் அதாவது முதல் நடைபெற்று பேருந்து இடையில் நிறுத்தப்பட்டிருந்தது. தற்சமயம் அதாவது நேற்றைய தினம் அது ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக இன்றும் அகழ்வு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இன்றைய அகழ்வு பணியிலே 16 எண்பு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. முதல் கட்டத்தில் நிப்பாட்டு படைகளில் 150 காணப்பட்டிருந்தது. இதன் தொடர்ச்சியாக இன்று 16 எலும்பு கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஆனால் எந்த வித எலும்பு தொகுதிகளுமே அகழ்ந்தெடுக்கப்படவில்லை. இந்த 16 எலும்பு தொகுதிகளிலே சிறுவர்களுடைய எலும்பு தொகுதியாக ஒரு 4-5 எலும்பு தொகுதிகள் காணப்படலாம் என சந்தேகிக்கப்படுகின்றன. ஆனால் இதனுடைய உண்மையான நிலவரம் இன்னும் தெரியவில்லை. அகழ்ந்தெடுக்கப்பட்ட பிற்பாடுதான் அது சிறுவர்களுடைய எலும்பு தொகுதிகள் எத்தனை என்பது தொடர்பாக அவர்கள் தெளிவூட்டுவார்கள். மொத்தமாக இன்று முதலாவது 150, இப்போ 16 அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதாவது மொத்தமாக 166 எண்பது தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இது மாத்திரமல்ல, நேற்றைய தினம் நாங்கள் பார்ப்போமா இருந்தால் முதலாவதாக செம்மணியிலே பகுதி 1, அதாவது குற்றப்பிரதேசம் 1, 2 என சொல்லி அடையாளப்படுத்தியிருந்தார்கள். அந்த 1 என்ற பகுதிக்கு அருகாமையிலே அந்த ஒன்றை விரிவுபடுத்துவதற்காக இன்னொரு பக்கத்தையும் அவர்கள் அகழ்வு பணியினை ஆரம்பித்திருந்தார்கள் நேற்றைய தினம். ஆனால் அதில் எந்த விதமான எண்பது தொகுதியில் அடையாளப்படுத்தப்படவில்லை. அது தொடர்ச்சியாக அது விரிவாக்கல் நடவடிக்கை நடைபெற்று வருகின்றது. ஒரு புறமாக என்னென்னு சொன்னால் அந்த இடம் ஸ்கேனர், அதாவது உங்களுக்கு நிறுத்துவதற்கு முன்னாடி அந்த இடத்தை சுற்றி ஸ்கேனர் பரிசோதனை செய்திருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாகவே அந்த விரிவாக்கல் நடவடிக்கை நடைபெற்று வருகின்றது. அகழ்வு பணியும் பொழுது ஒரு துணியிலான ஒரு சட்டை பொருள் ஒன்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆனால் அது சட்டையா அது என்ன மாதிரி என்பது குறித்து அவர் குறிப்பிட்டிருந்தார்கள். அது முழுமையாக ஆழ்ந்தெடுக்கப்பட்ட பின்பாடுதான் அதனுடைய விவரங்களை நாங்கள் வெளிப்படுத்தலாம் என அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் இன்று அதனை பார்க்கக்கூடியதாக இருந்தது. நாங்கள் அந்த பிரதேசத்திலே, அதாவது நாங்கள் அகழ்வு பணி நடக்கும் இடத்திலே நாங்கள் பார்வையிட்ட போது அங்கே அந்த துணி, அதாவது சட்டை போன்ற ஒன்றை நாங்கள் பார்வையிடக்கூடியதாக இருந்தது. நாளைய தினமும் தொடர்ச்சியாக இதனுடைய அகழ்வு பணி நடைபெறும் என்பதை அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். இது தொடர்பான காணொலியினை நாங்கள் இதனுடன் தொடர்ச்சியாக இணைத்துக் கொள்கின்றோம். அதனை நீங்கள் பாருங்கள். இந்த காணொலியின் தொடர்ச்சியாக நாங்கள் முதல் குறிப்பிட்டதன் போல ரணிலுடைய பிணை தொடர்பான செய்தியை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அரியாலை மனித புதைகுழியின் அகழ்வு பணிகள் 2ஆம் கட்டத்தின் 3வது அமர்வின் 34வது நாள் அகழ்வு பணி இன்று காலை 8 மணி தொடக்கம் தற்போது வரை இடம்பெற்று வருகின்றது. இந்நிலையில் புதைகுழியின் விரிவாக்க வேலைகளோடு சேர்த்து அகழ்வு பணி ஆரம்பகட்ட வேலைகளோடு கிட்டத்தட்ட 16 புதிய மனித எண்பு தொகுதிகள் இன்றைய நாளில் சுத்தப்படுத்தப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டுள்ளது. அந்த 16 புதிய மனித எண்பு தொகுதிகளும் இன்றைய நாளில் அடையாளம் காணப்பட்டுள்ளது என்பதுடன் இது தொடர்பான அகழ்வு பணிகள் தொடர்ந்து நடைபெறும் என்பதுடன் அதனை வெளியில் எடுத்து நீதிமன்ற கட்டுக்காவல் வைப்பதற்கான பணிகள் தொடர்ந்து நாளையும் நடைபெறும். சில எண்பு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது சிறுவர்களது மாதிரி. ஆனால் அது தொடர்பான முடிவை நாளைக்கு முழுமையாக சுத்தப்படுத்தப்பட்டதன் பின்னர் தான் அது தொடர்பான விடயம் கவனத்தில் கொள்ளப்படும். அதாவது இப்போ சமீபத்திலே கொழும்பிலே பதற்றமாக மற்றும் பேசுபொருளாக இருப்பது ரணில் விக்ரமசிங்கே, அதாவது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களின் கைது தொடர்பாக பேசுபொருளாக இருக்கின்றது. இதன் தொடர்ச்சியாக அவர் 26ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். இன்றைய தினம் அதன் வழக்கானது நீதிமன்றத்துக்கு வரப்பட்டிருந்தது. அதுவும் அவருடைய உடல்நிலை சரியில்லை என்பது, உடல்நிலை இயலாது என்பதை சிறைச்சாலை அதிகாரிகள் உறுதிப்படுத்தியதன் தொடர்ச்சியாக அவர் வைத்தியசாலையில் இருப்பதன் காரணத்தினாலும் அவர் சூம் வழியாக இன்று நீதிமன்ற அமர்விலே அவர் பங்கு பெற்றிருந்தார். இதன் பொழுது அவருக்கு சார்பாக 300 சட்டத்தரணிகள் களமிறக்கப்பட்டதாகவும் அவர் 300 சட்டத்தரணிகள் இன்று அவருடைய விவாதத்திற்காக வந்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. நீதிமன்ற வளாகத்திலே பெரும் பதற்றங்கள் நிலவியது. இதனைத் தொடர்ந்து அங்கு போலீசார் குவிக்கப்பட்டிருந்தார்கள். எதிர்க்கட்சி என கூறப்படும்
பல அரசியல்வாதிகள் அங்கே திரண்டிருந்தார்கள், அவர்களுடைய ஆதரவாளர்களும் அங்கே திரண்டிருந்தார்கள். அதனுடன் குறிப்பாக சொல்லப்போனால் ரணிலுடைய ஆதரவாளர்கள் அங்கே பெருமளவு திரண்டிருந்தார்கள். அது போராட்டமாக மாறியிருந்தது. முதல் ஆரம்பத்திலே அவர்களுடைய நீதிமன்ற வளாகத்திலே மக்கள் அதாவது குவிந்த வண்ணம் இருந்தார்கள். போக போக அதாவது மதியத்தை கடக்கும் பொழுது அது போராட்டமாக மாறியிருந்தது. இந்த நிலையிலே அங்கே நாமல் ராஜபக்ஷ, சஜித் பிரேமதாச, மெர்வின் சில்வா மற்றும் திகாம்பரம் கிருணிகா என பலரும் அங்கே வருகை தந்திருந்தார்கள். மனோ கணேசன் என பல அரசியல்வாதிகள் அங்கே வருகை தந்து அதாவது இந்த அரசுக்கு எதிரான ஒரு காட்டமான ஒரு கண்டனத்தையும் வெளியிட்டிருந்தார்கள். இந்த கைது தொடர்பாக அவர்கள் தங்களுடைய எதிர்ப்பினை வெளிப்படுத்தியிருந்தார்கள். இதன் தொடர்ச்சியாக அங்கே போராட்ட நிலைமை தொடர்ந்ததை அடுத்து அங்கே போலீசார் மேலும் குவிக்கப்பட்டு அதாவது விசேட அதிரடிப்படையினர் குவிக்கப்பட்டு மற்றது நீர்த்தாரகை வாகனங்கள் வரவழைக்கப்பட்டிருந்தன. அப்படி போலீசார் குவிக்கப்பட்ட நிலையில் கூட அந்த போராட்டத்தின் உச்சகட்டத்திலே அங்கிருந்து ஒரு தண்ணீர் போத்தில் எறியப்பட்டிருந்தது. இதன் போது அங்கிருந்த போலீசார் ஒருவருடைய மூக்கு உடைக்கப்பட்டிருந்தது. இதனால் அங்கே ஒரு பதட்ட நிலைமை ஏற்பட்டிருந்தது. 2 பக்க விவாதங்கள் நடைபெற்றிருந்தன. இதன் போது சட்டம் அதிபர் திணைக்களத்தினால் கடுமையாக சொல்லப்பட்டிருந்தது. ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு பிணை வழங்கக்கூடாது என்பதை அவர்கள் மும்மரமாக நின்றதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் குறிப்பிடுகின்றன. ஆனாலும் இறுதியாக அவர்களுக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கின்றது. இறுதியாக ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கின்றது. அதுவும் ஒரு நிபந்தனைகளோடு தான் அந்த பிணை வழங்கப்பட்டிருக்கின்றது. என்ன நிபந்தனை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 5 மில்லியன் சரீர பிணையில் 3 பேர் அந்த பிணை வைக்க வேண்டும். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு உடல்நிலை இன்னும் சீராகாத நிலையில் அவர் தொடர்ச்சியாக அங்கு தேசிய வைத்தியசாலையிலே சிகிச்சை பெற்று வருவதாகவும் வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக நாங்கள் ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் என்னென்னு சொன்னால் இந்த மதிய நேரம் நடைபெற்ற ஒரு போராட்டத்திலே புதுசாக ஒரு சுலோகம் ஒன்று திருப்பி ஒரு மீளெழுச்சி பெற்றிருக்கின்றது. என்னென்று பார்த்து வேணும்னு சொன்னால் அரசாங்கத்திற்கு நடைபெற்றது போல அதாவது கோட்டா ஹோஹோம் என்ற ஒரு வசனம் எவ்வளவு ஒரு பிரபலமானது, சொல்லினுடைய கெனதி எவ்வளவு இதன்னு சொல்லி இலங்கையர்கள் அனைவருக்குமே தெரியும். அந்த ஒரு அரசாங்கத்தை அதை கவித்திருந்தது. அதாவது அறகலையான ஒரு போராட்டத்தின் மூலம் அந்த ஒரு சம்பவம் ஒன்று நடைபெற்றிருந்தது. அதே போன்று இன்று அனுரா கோஹோம் என்ற ஒரு வசனம் இன்றைய நீதிமன்ற வளாகத்திலே நடைபெற்ற போராட்டத்திலே இந்த வசனத்தையும் அங்கிருந்த எதிர்க்கட்சியினர் அந்த ரணிலுடைய ஆதரவாளர்கள் அதனை தெரிவித்திருந்தார்கள். ஆனால் இன்று அவருக்கு பிணை கிடைத்ததனால் இது சுமூகமாக முடியும் என்பது நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இதன் தொடர்ச்சியாக ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய வழக்கானது அக்டோபர் மாதம் மீண்டும் நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் என்பதனையும் அறிவித்திருந்தார்கள். இது தொடர்பான மேலதிக தகவல்களை நாங்கள் அடுத்தடுத்த காணொலியில் பார்ப்போம். நன்றி.